வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. இயேசு கிறிஸ்து என்ற அந்த அருமையான தேவனுடைய பெயரால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது அன்பான வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, சமீப காலமாக எப்பொழுதும் இல்லாத அளவு மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் என்பது அதிகமாக மக்கள் மத்தியில் காணப்படுகிறது. முன்பெல்லாம் 60 வயதிற்கு மேற்பட்ட மக்களுக்கு மட்டுமே இந்த மாரடைப்பு ஏற்படும். ஆனால் இப்பொழுதெல்லாம் 5 வயது, 10 வயது, 15, 20, 25 என்று இளம் வாலிபர்களுக்கு கூட இந்த மாரடைப்பு ஏற்படுகிறதை அறிவியல் தொழில்நுட்பமானது கண்டுபிடித்து சொல்லுகிறது. ஆம், இந்த மாரடைப்பு என்பது ஒரு மனிதனுடைய உயிரையே உருவி எடுக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு நோயாக மருத்துவ உலகில் கருதப்படுகிறது. மாரடைப்பு எப்படி ஏற்படுகிறது? நம்மிடத்தில் இருதயம் என்ற ஒரு அருமையான ஒரு அமைப்பை தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார். தலையிலிருந்து கால் வரை நம் உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிக்கும் தேவையான இரத்தத்தை அந்த இருதயம்தான் ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தில், குறிப்பிட்ட வேகத்தில் அனுப்பி கொண்டிருக்கிறது. மறுபடியுமாக அந்த இரத்தமானது இருதயத்துக்கு வந்து இருதயமானது மறுபடியும் அனுப்புகிறது. இப்படியாக நம்முடைய உயிரே இந்த இருதயம்தான் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறது. அவ்வாறு நம் உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தேவைப்படுகிற உயிர் காற்று, அதாவது ஆக்சிஜன் எனப்படக்கூடிய காற்றை அந்த இரத்தம் தான் எடுத்து செல்கிறது. இருதயத்திற்குள்ளாக இரத்தம் செல்லும் பொழுது அந்த இரத்த குழாயில் கொழுப்பு என்ற ஒரு பொருளானது அந்த இரத்த ஓட்டத்தை அடைக்கும் பொழுது அங்கு மார் அடைப்பு ஏற்பட்டு, இருதய அடைப்பு ஏற்பட்டு மரணமானது ஏற்படுகிறது. ஆம், இருதயத்திலிருந்து உடலின் மற்ற பாகங்களுக்கு இரத்தம் சீராக எடுத்து செல்ல முடியாமல் அங்கு கொழுப்பு அடைக்கும் பொழுது அங்கு உயிர் போகிறது. இதைப்போல்தான் தேவன் நம்முடைய ஆத்துமாவின் இருதயமாய் இருக்கக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுக்கும் நமக்கும் இடையே காணப்படக்கூடிய அந்த அன்பின் உறவானது எந்த விதமான தடையும் இல்லாமல், தணங்கும் இல்லாமல் ஒரே சீராக நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு காணப்படும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நமது உயிரானது, நமது ஜீவனானது, நமது வாழ்க்கையானது நன்றாய் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுக்கும் நமக்கும் இடையே ஏதாவது தடையாக வருமானால் நமது வாழ்க்கை, நமது ஜீவன், நமது உயிர் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்குள்ளாக போகிறது. இதை பற்றி தேவனது வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். பழைய ஏற்பாட்டு புத்தகம் ஏசாயா புத்தகத்தில் இப்படி வாசிக்கிறோம்: உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பிரியமானவர்களே, இருதயத்திலிருந்து இரத்தமானது உடலின் பல பாகங்களுக்கு கொண்டு செல்ல தடையாய அடைத்துக் கொள்வது எது என்று வாசித்தோம்? கொழுப்பு என்று பார்த்தோம். அதுபோல நமக்கு ஜீவனை தரக்கூடிய, நமக்கு அன்பை தரக்கூடிய, நமது வாழ்வை வளமாக்கக்கூடிய, நமது வாழ்வை அர்த்தமுள்ளதாக்கக்கூடிய, அன்பையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரக்கூடிய அந்த தேவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை தடுப்பது, தடை செய்வது, அடைப்பது என்பது இந்த வசனத்தினுடைய என்னவென்று வாசிக்கிறோம்? அக்கிரமங்கள், பாவங்கள் தேவனுக்கும் நமக்கும் இடையே ஒரு பிரிவினையை உண்டாக்குகிறது, தடையை ஏற்படுத்துகிறது வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த பாவமானது தேவனுக்கும் நமக்கும் இடையே ஒரு அடைப்பை ஏற்படுத்துகிறது. தேவனிடமிருந்து
நமக்கு ஜீவன் பெற்றுக்கொள்வதற்கு, தேவனிடமிருந்து அன்பை பெற்றுக்கொள்வதற்கு, தேவனிடமிருந்து இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான ஒரு பலனை, ஒரு ஆற்றலை, ஒரு சக்தியை, ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு பாவம் தடை செய்கிறது. இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு உற்சாகம் நமக்கு இருப்பது கிடையாது. ஆகவேதான் மக்கள் தற்கொலை பண்ணி தன்னை மாய்த்துக் கொள்கிறார்கள். இந்த பாவம், இந்த அக்கிரமம் தேவனுக்கும் நமக்கும் இடையே மிகப்பெரிய அடைப்பை உண்டு பண்ணுகிறது. இறுதியாக அது நமது உயிரை எடுத்து விடுகிறது. கொஞ்ச காலத்துக்கு மட்டுமல்ல, நிரந்தரமாக முடிவில்லாத காலங்கள் தேவனுக்கும் நமக்கும் இடையே எந்த உறவும் இல்லாமல் நரக தீயில் நாம் வெந்து மடிகிறோம். ஆகவே மாரடைப்பை குறித்து நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கிறோமோ அதைவிட 1000 மடங்கு பாவ அடைப்பை குறித்து, நாம் செய்யக்கூடிய பாவங்கள், அக்கிரமங்கள், தேவனுக்கும் நமக்கும் இடையே ஏற்படக்கூடிய அந்த பிரிவினையை குறித்து, அடைப்பை குறித்தும் கூட நாம் அதிக ஜாக்கிரதை மக்களாக காணப்பட வேண்டும். பாவம் இருக்கும் வரை நமக்கு உயிர் கிடையாது. பாவம் இருக்கும் வரை நமது வாழ்வில் ஜீவன் கிடையாது. பாவம் இருக்கும் வரை நமது வாழ்வில் ஒரு உயிரோட்டம் இருக்காது. செத்து போன, ஒரு துக்கம் நிறைந்த, ஒரு சோர்வு நிறைந்த இந்த வாழ்க்கையை ஏண்டா நான் வாழ்கிறேன் என்று ஒரு சலிப்பை ஏற்படுத்துகிற ஒரு வாழ்க்கையைத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். எப்படி தப்பிப்பது? ஒரு மனிதனுக்கு மாரடைப்பு ஏற்படும் பொழுது அவனை ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்து சென்று அந்த இருதயத்தில் இருக்கிற அடைப்பை எடுக்க அவர் பல விதத்தில் முயற்சி எடுக்கிறார்கள். அப்படியாக முயற்சி செய்து அந்த அடைப்பை முழுவதுமாக நீக்கும் பொழுதுதான் மீண்டுமாக இரத்த ஓட்டம் சீராகிறது. அவனுக்கு உயிர் பிரச்சனையிலிருந்து அவனுக்கு விமோச்சனம் கிடைக்கிறது, விடுதலை ஆகிறான். அதுக்கப்புறமாக அவன் எந்த பயம் இல்லாமல் சீராக வாழ்கிறான். அதுபோல தேவனுக்கும் நமக்கும் இடையே காணப்படக்கூடிய அடைப்பாகிய அந்த பாவமானது நம்மை விட்டு முழுவதும் விலக்கப்படும் பொழுது, அகற்றப்படும் பொழுது மட்டுமே நமது வாழ்க்கையும் கூட தேவனுடைய பார்வையில் சீராக்கப்படும். ஒரு உயிரோட்டம் உள்ளதாக, ஒரு மகிழ்ச்சி உள்ளதாக, ஒரு நிம்மதி உள்ளதாக நமது வாழ்க்கையை குறித்தும், இங்கும் இனி வரக்கூடிய வாழ்க்கையை குறித்தும் ஒரு உறுதி உள்ளதாக நம் வாழ்க்கை காணப்படும். இதற்கு எந்த ஆபரேஷன் தியேட்டருக்கு போவது? எந்த டாக்டர் நமது பாவ அடைப்புக்கு மருத்துவம் செய்ய முடியும்? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை குறித்து தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். நமக்கும் தேவனுக்கும் இடையே மிகப்பெரிய பிரிவினையாக, ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த பாவத்தை எப்படி அகற்றுவது என்பதை குறித்து நாம் தியானிப்போம். அதற்கு புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் ஒரு அருமையான தீர்வை தேவன் தருகிறார். 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். என்ன ஒரு அருமையான ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கிறது நமது பாவத்திற்கு. அந்த அடைப்பு எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் கூட, இருதய அடைப்பானது அதிகமாக இருக்குமானால் மிகப்பெரிய பிரச்சனை. சிறிதாக இருக்குமானால் அவர்கள் ஆன்ஜியோ என்று சொல்லப்படக்கூடிய எளிமையான அந்த பலூன் வைத்து செய்யப்படக்கூடிய சிகிச்சையால் குணப்படுத்தி விடுவார்கள். ஒரு ஸ்டண்ட் வைப்பார்கள், அவ்வளவுதான். ஆனால் பெரிய அடைப்பு ஏற்படும் பொழுது அதுக்கு சிகிச்சை கிடையாது. நமது தேவனுக்கும் நமக்கும் இடையே காணப்படக்கூடிய இந்த பாவ அடைப்பும் கூட மிகப்பெரிய பிரச்சனை. அந்த அடைப்பை நீக்குவதற்கு இந்த உலகத்தில் எந்த மனிதனும் கிடையாது. ஆனால் தேவனுக்கு நன்றி, தேவன் அதற்கென்று ஒரு வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதைத்தான் வாசித்தோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும், அது எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, சகல பாவங்களையும் நீக்கி அகற்றி நமக்கும் தேவனுக்கும் இடையே ஏற்படக்கூடிய அந்த உறவை அது சரி செய்கிறது. ஆகவே முதலாவது அதை குறித்து அறிந்திருக்க வேண்டிய விஷயம், நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கப்படக்கூடிய அந்த பாவத்தை அகற்றக்கூடிய அந்த ஆவிக்குரிய ஆபரேஷன் ஆனது முதலாவது சிலுவையில் நடந்தது. ஆம், இந்த வானத்தையும் பூமியும் படைத்த இயேசுவாகிய தேவன் சிலுவையில் நமக்காக, உங்களுக்காக, எனக்காக ரத்தம் சிந்தும் பொழுது அந்த பாவத்தை அகற்றக்கூடிய அந்த ஆபரேஷன் ஆனது வெற்றிகரமாக செய்யப்பட்டு முடிந்தது என்று வாசிக்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் சிலுவையில் ரத்தம் சிந்தும் பொழுது, அதாவது நீங்களும் நானும் பாவம் செய்து நமது பாவத்திற்காக நாம் சிந்த வேண்டிய ரத்தத்தை, நாம் சிந்த வேண்டிய உயிரை, நாம் தர வேண்டிய அந்த உயிரை இயேசு கிறிஸ்து நமக்காக தந்தது நிமித்தம் சிலுவையில் நம்மேல் கொட்டப்படக்கூடிய அந்த தேவனது கோப ஆக்கினை எல்லாவற்றையும், நமது பாவங்களுக்காக நாம் அனுபவிக்க வேண்டிய அந்த மரணத்தை, சிந்த வேண்டிய இரத்தத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் சிந்தி முடித்தார். அவர் உங்களுக்காக, எனக்காக அவர் மருத்துவராக, பாவத்தின் மருத்துவராக வந்து அதை முழுவதுமாக சிலுவையில் செய்து முடித்து பாவ அடைப்பை முழுவதும் அகற்றி போட்டார். 3ஆம் நாளில் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தது நிமித்தம் அதை சாத்தியமாக்கினார். ஆம், சிலுவையில் அவர் 2 கைகளிலும் ஆணிகள் குத்தப்பட்டவராக, கால்களில் ஆணிகள் குத்தப்பட்டவராக, சரீரம் முழுவதும் ரத்தம் ஒழுகினவராக, ரத்தம் சொட்ட சொட்ட உங்களுக்கும் எனக்கும் தேவைப்படுகிற அந்த பாவம் அகற்றக்கூடிய அந்த ஆபரேஷனை அவர் செய்து முடித்தார். இது முதலாவது. இரண்டாவது, உங்களுக்காக எனக்காக சிலுவையில் அந்த பாவத்தை அகற்றுவதற்கு தேவன் செய்வது எல்லாம் செய்து முடித்து விட்டார். ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்று. என்ன அது? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவத்தை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். எங்களை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான், பாவத்தை அறிக்கையிட வேண்டும். ஆம், உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி பாவத்தை அகற்றிப்படுவதற்காக உயிரை தந்த அந்த இயேசுவிடம் அவரை நோக்கி சென்று, அவரை நோக்கி பார்த்து, இயேசுவே, நான் ஒரு பாவியான மனிதனாக இருக்கிறேன், எனது பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, இந்த பாவமானது உமக்கும் எனக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு பிரிவினையை ஏற்படுத்துகிறது, மிகப்பெரிய அடைப்பை ஏற்படுத்துகிறது. இது நிமித்தம் எனது வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை ஆண்டவரே, நான் மனச்சோர்வுள்ளவனாக காணப்படுகிறேன் என்று அவரிடத்தில் இங்கு அறிக்கையிட வேண்டும். பிறந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நமது சொல்லாலும் செயலாலும் சிந்தையாலும் செய்த எல்லா பாவங்களையும் நாம் அறிக்கையிட வேண்டும். இயேசுவே, உமக்கு முன்பாக நான் பாவியாக இருக்கிறேன், எனது பாவத்தை மன்னியும் என்று அவரை நோக்கி நாம் போகும் பொழுது, நமது பாவத்திற்காக அவரிடத்தில் மன்னிப்பு கேட்கும் பொழுது, நிச்சயமாகவே இயேசுவானவர் நமது பாவங்களை எல்லாவற்றையும் மன்னிப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். இது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதி. ஆம், வாக்குறுதியாக இருக்கிறது. உங்களுக்காக சிலுவையில் செய்து முடித்து விட்டார். ஆனால் உங்களுக்காக நீங்க செய்ய வேண்டிய உண்டு. நீங்கள் பாவி என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். நரகத்தில் வெந்து அழிவதற்கு தகுதியான மக்கள் என்று நீங்கள் அவருக்கு அறிக்கையிட வேண்டும். அந்த பாவத்தை மன்னிப்பதற்காக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி உயிரையே தந்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார் என்று உங்கள் இருதயத்தில் நீங்கள் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். நம்பி அதை தேவனிடத்தில் கெஞ்சி கேட்க வேண்டும். இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும் என்று கேட்கும் பொழுது அவர் உங்களது பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்கள் உள்ளத்தில் வருவார். அதுக்கு அப்புறமாக வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் கூட இயேசுவுடைய இரக்கம், இயேசுவுடைய கிருபை, இயேசுவுடைய அன்பு, இயேசுவின் வல்லமையானது பாய்ந்து ஓடும். உங்களது வாழ்க்கையில் ஆரோக்கியம் இல்லாத பகுதி என்று ஒன்றும் இருக்க முடியாது. அந்த இருதயத்தில் ஏற்பட்டிருக்கிற அடைப்பை முழுவதும் மருத்துவர் அகற்றும் பொழுது இரத்தமானது எப்படி தலையில் இருந்து கால் வரைக்கும் முழுவதுமாக அது பாய்ந்து எல்லா நோய்களையும் சரி செய்கிறதோ, அதுபோல இயேசுவிடம் உங்களது பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு அதை நீங்கள் விட்டுவிடும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது, இயேசு உங்களுக்காக சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்தனர் விசுவாசிக்கும் பொழுது, உங்களது வாழ்க்கையின் எல்லா பகுதியும் இயேசுவுடைய இரக்கத்தால், இயேசுவின் அன்பினால் முழுவதுமாக சரி செய்யப்படும். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் உள்ள உறவு, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு, உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு, உங்களுக்கும் சக மக்களிடத்திலும் உள்ள உறவு, சமூகத்தோடு கொண்டிருக்கிற உறவு என்று எல்லா உறவுகளையும் இயேசுவானவர் சரி செய்வார். அது உயிரோட்டமுள்ளதாக காணப்படும். உங்களது வாழ்க்கையை முழுவதுமாக நீங்கள் வேறு விதமாக பார்க்க கற்றுக்கொள்வீர்கள். பிரியமானவர்களே, பாவம் நமது வாழ்க்கையை எவ்வளவு சீரழிக்கிறது. ஆனால் அதற்கு மருத்துவராக, அருமையான மருந்தாக இயேசுவானவர் தன்னையே சிலுவையில் தியாக பலியாக ஒப்புக் கொடுத்தார். இதை குறித்து நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா? ஆழமாக யோசிக்க மாட்டீங்களா? உங்களுக்காகவே நீங்க செய்த பாவமானது பரலோகத்திலிருந்த தேவனையே இந்த பூமிக்கு இழுத்து வந்தது.
சிலுவையில் அது அடித்து நொறுக்கியது. உங்களது பாவங்களுக்காக அவர் சாக வேண்டியிருந்தது. இவை எல்லாவற்றையும் அவர் கட்டாயப்படுத்தி செய்யவில்லை. அவர் மனப்பூர்வமாக. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவோடு கூட நல்ல உறவு இருக்க வேண்டும் என்றும், தேவனோடு நல்ல உறவு கொள்ள வேண்டும் என்றும், அவர் வரக்கூடிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பியதனால் இதை அவர் செய்து முடித்தார். இந்த இயேசுவிடம் வாருங்கள். அவர் உங்களது பாவ அடைப்பை தனது சிலுவை இரத்தத்தின் மூலமாக, சிலுவையில் தான் செய்த அந்த ஆவிக்குரிய அருமையான மகிமையின் அந்த ஆபரேஷன் மூலமாக குணப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் உங்களது இருதயத்தை, உங்களது ஆவிக்குரிய இருதயத்தை, உங்களது ஆத்துமாவை, உங்களது வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்பீர்களா? உங்களுக்காகவே அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழுந்த ஒரு அன்பின் தேவனாக இருக்கிறார். அதை முழுவதுமாக நீங்கள் நம்பி உங்களது வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். உங்களது வாழ்க்கையின் எல்லா பகுதியும் தேவனது இரக்கத்தினால் பலப்படும். தேவனது கிருபையினால் அது இன்னும் உறுதிப்படும். தேவனது வல்லமையினால் அது மிகவும் உற்சாகப்படும். அப்படிப்பட்ட உற்சாகமுள்ள, உறுதியுள்ள, ஒரு வல்லமையுள்ள, அன்புள்ள, சந்தோஷமுள்ள, சமாதானமுள்ள வாழ்க்கையை இயேசுவின் இரத்தத்தினால் நீங்கள் பெற்று அனுபவிக்க எங்களது அன்பான வாழ்த்துக்கள். ஆமென். சத்தியம் சத்தியமே நிகழ்ச்சியின் நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள். இந்த சிறிய நேரத்திலே உங்களை சந்திக்கிறதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியுள்ளவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். இந்த உலகத்திலே ஒரு புகழ்பெற்ற ஒரு வாக்கியம் உண்டு. உன்னுடைய நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்வேன். ஆபிரகாம் லிங்கன் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய அதிபர் இப்படியாக சொன்னார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையினுடைய நண்பர்கள் யார்? உங்களுடைய வாழ்க்கையினுடைய தோழர் யார்? நீங்கள் அதிகமாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய நபர் யார்? சில நேரங்கள் அது நபராக இருப்பதில்லை, சில நேரங்கள் அது ஆளாக இருப்பதில்லை, அது பல்வேறு விதமான காரியங்களாக பரிணாமம் பெற்று இன்றைக்கு இருக்கிறது. சிலருக்கு நபர்களாக அவர்களுடைய கூட படிக்கக்கூடிய நண்பர்களோ, அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்திலோ, வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்களோ, இப்படியாக நபர்கள் உண்டு. சிலருக்கு எந்த நபர்களும் இல்லை, பொருட்களாக இருக்கிறது. ஃபோன் அவர்களுடைய நண்பராகி போகக்கூடிய ஒரு காலத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிலருக்கு அவர்களுடைய 4 சக்கர வாகனங்கள் நண்பராக இருக்கிறது. சிலருக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே புகைப்படம் எடுக்கக்கூடிய கேமரா நண்பராகி போயிருக்கிறது. சிலருக்கு உணவு நண்பனாகி போயிருக்கிறது. சிலருக்கு பதவி நண்பனாகி இருக்கிறது. சிலருக்கு பணம் நண்பனாகி இருக்கிறது. யார் உங்களுடைய நண்பர்? பிரியமானவர்களே, மனிதர்களும் பொருட்களும் பதவிகளும் பணமும் இவைகள் உங்களுக்கு நண்பனா, அல்லது யார் உங்களுடைய நண்பர்? உங்களுடைய நண்பனை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. உங்களுடைய நண்பனை வைத்துதான் உங்களுடைய வாழ்க்கையானது தீர்மானிக்கப்படுகிறது. நீங்கள் இந்த உலகத்திலே 2 விதமான நண்பர்களை நீங்கள் வைத்துக் கொள்ள முடியும். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே அதை குறித்து தான் நான் பேச போகிறேன். எனக்கு அன்பான பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே
இயேசு கிறிஸ்துவானவர் நண்பராக இருக்க முடியும். அல்லது இந்த உலகத்திலே நான் இப்பொழுது சொன்னது போல பணம், பதவி, வேலை, சுய ஆசாபாசங்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் இணங்கி போகிற நபர்களாக கணவனோ மனைவியோ அயலகத்தாரோ அல்லது வேறு யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய இந்த இரண்டிலே யாரை நீங்கள் நண்பராக வைத்துக் கொள்ளப் போகிறீர்கள்? ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார், இன்னொரு பக்கம் மற்ற எல்லாமும் காணப்படுகிறது. இந்த இரண்டும் தான் உங்களுக்கு முன்பாக நண்பனாக காணப்படுகிறது. நீங்கள் யாரை நீங்கள் நண்பராக இப்பொழுது இன்றைக்கு தேர்வு செய்ய போகிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவையா அல்லது இவைகளையா? யாரை நீங்கள் தேர்வு செய்ய போகிறீர்கள்? கண்ணதாசன் பாட்டு எழுதினார், கடைசியில் யார்? வீடு வரை உறவுகள், வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யார் என்று சொல்லி கண்ணதாசன் இப்படியாக தமிழ்நாட்டிலே ஒரு புகழ்பெற்ற பாடலை எழுதினார். வேதாமம் சொல்லுகிறது கடைசி வரை யார் என்று சொல்லி சொல்லுகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே கடைசி வரை வரக்கூடிய நண்பன் யார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவருடைய வேத எழுத்துக்கள் அது சொல்கிறது. பிரியமானவர்களே, மனிதனுடைய கூற்று எல்லாம் யாரும் இல்லை யாரும் இல்லை என்று சொல்லி, ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையை படைத்தவரும் மனிதனுடைய வாழ்க்கையை அவர் அலசி பார்க்கிறவரும் மனிதனுடைய வாழ்க்கையை தன்னுடைய கையிலே கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார், கடைசி வரை யார் என்று சொல்லி நீங்கள் தீர்மானிக்க முடியும். ஒன்று நானா அல்லது இவைகளா? இந்த பொருட்களா, இந்த உறவுகளா? எது உங்களுடைய வாழ்க்கையிலே நண்பனாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை நண்பனாக வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுகிறார். ஆனால் நாமோ தேவையற்ற காரியங்களை நாம் நண்பராக சேர்த்துக் கொள்கிறோம். நம்முடைய பணத்தை நாம் நண்பராக சேர்த்துக் கொள்வதனால் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய வாழ்க்கையை அவருக்கு கொடுக்காமல் நம்முடைய நேரத்தை பணமீட்டுவதிலே நாம் செலவழித்து விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமல் போகிறதுனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் படிக்கிறதிலே நாம் அதிகம் செலவழித்து போகிறோம். நாம் உடல் ஆரோக்கியத்திற்கு என்று செலவழித்து போகிறோம். பதவிகளுக்கு நாம் செலவழித்து போகிறோம். சில நபர்கள் இச்சையான பாவங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையை நண்பனாக சேர்த்துக் கொள்கிறவர்கள் உண்டு. குடி போதைகளுக்கு, போதை வஸ்துக்களுக்கு, தவறான நட்புகளுக்கு அவன் நண்பனாகி கொண்டு போகிறான். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் மனிதனை அவர் நண்பனாக ஏற்றுக்கொள்வதற்காக இந்த உலகத்திலே வந்தார். உங்களை அவர் நண்பனாக ஏற்றுக்கொள்வதற்காக வந்தார். பிரியமானவர்களே, அவர் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி ஒரு மனிதனை அவர் இப்படியாக சொல்லுகிறார். அவர் தாவீது என்கின்ற ஒரு நபரை என்னுடைய நண்பன் என்று சொல்லி அவர் அழைத்தார். தானியேலை தன்னுடைய நண்பன் என்று சொல்லி அவர் அழைத்தார். வேதாகமத்திலே ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய நபரை அவர் நண்பன் என்று அழைத்தார். முன்னாடி வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த மனிதர்களை மட்டுமல்ல, உங்களையும் அவர் நண்பன் என்று சொல்லி அழைப்பதற்கு அவள் ஆவலோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆனால் தேவனிடத்திலே நட்பு பாராட்டாமல் நம்மை தடை செய்வது என்ன? நாம் தேவனோடு இயேசு கிறிஸ்துவோடு நட்பு பாராட்டாமல் நம்மை பகைக்கிற, நம்மை பிரிவினைப்படுத்தக்கூடிய காரியம் என்ன? வேதாகமம் சொல்லுகிறது, உங்கள் பாவங்களே உங்களுக்கும் அவருக்கும் நடுவாக பிரிவினை செய்கிறது என்று சொல்லி. இயேசு கிறிஸ்துவானவருக்கு நாம் நட்பு பாராட்டாமல் நம்மை பிரிவினை செய்கிறது நம்முடைய பாவம் என்று சொல்லி சொல்லுகிறது. பாவம் என்றால் என்ன? தேவன் சொன்ன கட்டளையை நாம் மீறி நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை. தேவன் என்ன சொன்னார்? என்னை என்று உனக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? இந்த உலகத்திலே பல்வேறு விதமான காரியங்களை நம்முடைய கடவுளாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். நம்முடைய படிப்பை கடவுளாக்குகிறோம், நம்முடைய உறவுகளை கடவுளாக்குகிறோம், நம்முடைய வேலையை நாம் கடவுளாக்குகிறோம், செய்யும் தொழிலை தெய்வம் என்று சொல்லி வேலையை நாம் கடவுளாக்கி கொண்டிருக்கிறோம், பணத்தை நாம் கடவுளாக்குகிறோம். ஏனென்றால் பணம் இருந்தால் தான் எல்லாம் என்று தவறாக நாம் புரிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே இதெல்லாம் பாவமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், என்ன என்று உங்களுக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். ஆனால் மனிதர்களாகிய நாமோ பல்வேறு விதமான தெய்வங்களை நாம் கடவுளாகி கொள்ளுகிறோம். ஆனால் மெய்யான இறைவனாக இயேசு கிறிஸ்துவை நாம் கடவுளாக நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்தான் வானத்தையும் பூமியையும் அவர் படைத்தார். இந்த உலகத்திலே காணப்படுகிறவைகளும் நம்மால் காண முடியாதவைகளையும் இயேசு கிறிஸ்துவானவர் படைத்தார். அது மட்டுமல்ல, உங்களையும் என்னையும் அவர் தம்முடைய சாயலிலே படைத்தார். எனக்கு அன்பான பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் நம்ம எல்லாம் படைத்திருக்கிறார். அப்படி இருந்தும் அவரை கடவுளாக வேண்டாம் என்று சொல்லி, அவரை படைத்த இறைவனாக வேண்டாம் என்று சொல்லி, அவரை நண்பனாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அவரை விட்டு நாம் பிரிந்து போகிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த பிரிவினையானது நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்குகிறது. அந்த பாதிப்பு தான் மரணம். அந்த மரணம் இந்த உடலுக்கு, இந்த சரீரத்துக்கு ஏற்படுத்துகிறதல்ல, மாறாக நம்முடைய ஆத்மாவுக்கு,
நம்முடைய ஆத்மாவானது நாம் செய்கிற பாவத்திற்கு தண்டனையாக தேவன் கொடுக்கக்கூடிய நித்திய நரக ஆக்கினையை அது பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அந்த நரகத்திலிருந்து நாம் காப்பாற்றப்படுவதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே மனுஷனாக வந்து நம்மை நண்பனாக ஏற்றுக்கொள்வதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே செத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ரோமர் என்கின்ற புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் இப்படியாக சொல்லுகிறது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிப்பான், ஆனால் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவனுடைய அன்பை விளங்க பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் நல்லவர்களை நண்பனாக்குவதற்காக இந்த உலகத்திற்கு வரவில்லை. மிக நேர்த்தியான அந்தஸ்து படைத்தவர்களை மட்டும் அவர் நண்பனாக ஆக்கிக் கொள்வதற்கு வரவில்லை. அவர் அழகுள்ளவர்களை மட்டும் நண்பனாக்கிக் கொள்வதற்காக வரவில்லை. அவர் பதவி படைத்தவர்களை மட்டும் நண்பனாக்கிக் கொள்வதற்காக வரவில்லை. மாறாக சாதாரணமான மனிதர்களை, ஏழ்மையான மனிதர்களை, படிப்பறிவில்லாத மனிதர்களை அல்லது படிப்பறிவு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அவர் நண்பனாக்கி கொள்வதற்காக, உங்களுடைய பாவத்துக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்தார். நீங்கள் நண்பனாக வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையிலே செத்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார். பிரியமானவர்களே, அவர் உங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்திருக்கிறார். இந்த உலகத்தில் எந்த நண்பனும் கொடுக்க முடியாத ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்துவானவர் கொடுத்தார். இந்த உலகத்திலே பல காரியங்களை மனிதர்கள் கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். அவன் கடனை அணைத்தான் என்று சொல்லுகிறோம். அவர் எனக்காக உடல் உறுப்பை தானமாக கொடுத்தான் என்று சொல்லுகிறோம். எனக்காக வேண்டி தன்னுடைய உறவுகளை விட்டு வந்தான் என்று சொல்லுகிறோம். ஆனால் இதை எல்லாவற்றையும் மிகச் சிறந்தது இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை அந்த நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக அவர் தன்னுடைய ஜீவனையே சிலுவையிலே அவர் ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய உயிரை அவர் ஒப்பு கொடுத்தார். உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக, உங்களுடைய அழிந்து போகிற வாழ்க்கையிலிருந்து காப்பாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் 33 வயதிலே தன்னுடைய வாழ்க்கையை அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் செத்து அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் அவர் உயிருள்ள ஆண்டவராக, அவர் மெய்யான இறைவனாக இருக்கிறபடியால் 3ஆம் நாள் அவர் மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே என்று சொல்லி வெற்றி சிறந்து அவர் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் அவர் உங்களை நண்பனாக அழைக்கிறார். நீங்கள் அவருடைய நண்பனாக இருக்க வேண்டும் என்பதற்காக 2000 வருடத்திற்கு முன்பாக அவர் செத்தார். நீங்கள் அவரை இன்றைக்கு, இயேசுவே என்னை மன்னியும், நான் தெரிந்தும் தெரியாமலும் நான் பாவம் செய்திருக்கிறேன், எனக்காக நீ சிலுவையிலே செத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர், இயேசுவே என்னை மன்னித்து உம்முடைய நண்பனாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நீங்கள் யாரெல்லாம் சொல்லுகிறீர்களோ உங்களை அவர் நண்பனாக ஏற்றுக்கொள்கிறார். இந்த உலகத்திலே மிகச்சிறந்த உற்ற நண்பன் அது இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். நீங்கள் என்ன வேண்டும் என்றாலும் இயேசு கிறிஸ்துவிடத்திலே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனையை சொல்லலாம். அவர் கேட்கிற ஒரு ஆண்டவர் மட்டுமல்ல, அதற்கு தீர்வு கொடுக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். இந்த உலகத்திலே பல நண்பர்கள் கேட்டுவிட்டு சென்று விடுவார்கள், கேட்டுவிட்டு ஆறுதல் சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவர் கேட்டுக்கொள்ளுகிறவர்கள் மட்டுமல்ல, அவர் ஆறுதல் சொல்லுகிற ஆண்டவர் மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஆண்டவராக, நண்பராக இருக்கிறார். அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாக உங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைக்க இயேசு கிறிஸ்து தாமே உங்களை அழைக்கிறார். அவர் அண்டையிலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சத்தியம் சத்தியமே.